ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ நம்ம 2009-2010 அச்சிடப்பட்ட 5 ரூபாய் நாணயங்களை பற்றிய சில விவரங்களை பார்க்கலாம். இப்போ 2009-2010 பார்த்தீங்கன்னா நிக்கல் பிராஸ் நாணயங்கள் அச்சிடப்பட்டது. இந்த நாணயங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 92லேருந்து 2004 வரைக்கும் காப்பர் நிக்கல் நாணயம், அதாவது 9 கிராம் இடையில் அந்த வெயிட்டான நாணயம் தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி நாணயங்கள் தான் அச்சிட்ருந்தாங்க. அப்புறம் 2009-10 2 வருடம் மட்டும்தான் நிக்கல் பிராஸ் நாணயம், அதாவது இந்த மாதிரி பூ போட்ட டிசைன் உள்ள இந்த 5 என்று போட்டிருப்பட்டங்க பார்த்து இந்த மாதிரி நாணயங்கள் அச்சிடப்பட்டது. இவை நிக்கல் பிராஸ் வெயிட் 6 கிராம் இடையுள்ள இந்த நாணயங்கள் 2009-10 அச்சிட்டாங்க. 2009 பார்த்தீங்கன்னா பாம்பே, கொல்கத்தா அண்ட் ஹைதராபாத் 3 மினிட்ல நாணயங்கள் இருக்குது. அதை எல்லோரும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி 2010 பார்த்தீங்கன்னா பாம்பே, கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா அப்படின்னு 4 மினிட்ல வச்சுட்டாங்க. அந்த நாணயங்கள்லாம் நல்லாட்டு இருக்கும். இந்த விவரங்கள்லாம் நமக்கு தெரியும். இப்போ புதுசாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த வருடம் தான் சிலர்கிட்ட இந்த 2009 அச்சிடப்பட்ட நாணயங்களில் நொய்டா மின்ட்டு கிடச்சிருக்கு. அந்த விவரங்கள் வெளியே வந்திருக்கு. அதாவது 2009 3 மினிட்டு தான் இருந்தது. ஆனால் 2023 தான் இதில் நொய்டா மின்ட்டு அச்சிட்றது தெரிய வந்திருக்கு. சிலருக்கு சர்க்குலேஷன்லையும் கிடச்சிருக்கு. இந்த நாணயம் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ஏலம் விட்டுருக்காங்க. அந்த ஏலத்தில் எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாணயம் வெரி ஃபைன் கண்டிஷன் தான், யூஎன்சியோட கிடையாது. வெரி ஃபைன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் விலை போயிருக்கு. 2009க்கும் நொய்டா மின்ட் மார்க் உங்களுக்கு தெரியும், டாட் இருக்கும். 2009 டாட் இருக்கிற காயின்ஸ், அந்த மாதிரி காயின்ஸ் சர்க்குலேஷன் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் எடுத்து வைக்கலாம். அதனுடைய இப்போ அது வேல்யூபிளான நாணயமாக இருக்குது. அன்லிஸ்டட் கேட்டகரியில் உள்ள காயின் அது. ஏன்னா லிஸ்ட்லேயே கிடையாது. காயின் புக்கில் கூட என்னுடைய விவரங்கள் அச்சிடலை. இனிமேல் வந்தால் வரலாம். இந்த 2009 அன்லிஸ்டட் கேட்டகரியில் உள்ள இந்த நொய்டா மின்ட் உள்ள நாணயம் உங்களுக்கு கிடைச்சா எடுத்து வைங்க. அதனுடைய விலை வெரி ஃபைன் கண்டிஷனில் 800 வரைக்கும் இப்போ விலை போயிருக்கு. அப்புறம் மற்ற விவரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாணயங்கள் இந்த 2009-10 பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் லைன் இருக்கிறது நமக்கு தெரியும். ஒன்று ஸ்லிம் லைன். ஸ்லிம் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லிம் லைன். இது ஃபேட் லைன். 2009-2010 ஸ்லிம் லைன் வந்திருக்கு. இந்த ஸ்லிம் லைன் பார்த்தீங்கன்னா பாம்பே மின்ட்டில் மட்டும்தான் இருக்கும். இது கொஞ்சம் வேல்யூபிளான நாணயம். இந்த ஸ்லிம் லைன் கிடைச்சதுன்னா இதை கலெக்ட் பண்ணி வைங்க. ஃபேட் லைன் கொல்கத்தா, ஹைதராபாத், நொய்டா அதில் பார்க்கலாம். ஸ்லிம் லைன் பாம்பே மின்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த நாணயங்கள் கிடைக்கும்போது கலெக்ட் பண்ணி வைக்கணும். இதில் சில ஃபேக் நாணயங்கள் கூட வெளியே வந்திருக்கு. ஃபேக்கான நாணயங்கள் சிலர் வெளியிட்டிருக்காங்க. அது நீங்கள் மேக்னெட் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், ஒட்டுச்சுன்னா தெரிஞ்சுக்கலாம். அது ஃபேக் நாணயம்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த நாணயங்களில் பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ் காயின் வந்துட்டு. ஓஎம்எஸ்னால் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம். அதர் மெட்டல் ஸ்ட்ரைக், அதாவது நாணயம் அச்சிடப்பட வேண்டிய அந்த உலோகத்தை தவிர்த்து வேறு ஒரு உலோகத்தில் அச்சிடப்பட்டது ஓஎம்எஸ்ன்னு சொல்கிறது. அந்த மாதிரி ஓஎம்எஸ் நாணயம் இந்த நாணயம், அதாவது 2010 அச்சிட்டாங்க பாருங்கள், அந்த நாணயத்தில் வெளிவந்திருக்கு. இந்த நாணயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 50 பைசா முத்ரா காயின் இருக்குது பாருங்கள், அந்த பிளான் செட்டில் வச்சு இந்த 5 ரூபாய் இந்த நாணயம் வச்சிட்ருக்காங்க. அதாவது பிளான் செட்டே மாறி இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ரூபாய் காயின் உங்களுக்கு கிடச்சதுன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும். அதில் ஓஎம்எஸ் நாணயனாவே 3 முக்கியமான இது பார்க்கணும். நீங்கள் வெயிட் பார்க்கணும், அதனுடைய கலர் பார்க்கணும், அப்புறம் என்ன மெட்டலில் செஞ்சாங்கிறத பார்க்கணும். இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இந்த நிக்கல் பிராஸ் நாணயத்தினுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 6 கிராம் இருக்கும். ஆனால் அந்த ஓஎம்எஸ் நாணயம் பார்த்தீங்கன்னா 3.8 கிராம். ஏன்னா அந்த 50 பைசா நாணயத்தினுடைய இடம் 3.8 கிராம். 3.8 கிராம் இருக்கும். கலர் ஒயிட், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடித்ததால் ஒயிட் கலரில் இருக்கும். இது மெட்டல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த 3 விஷயம் இருக்கணும். இருந்ததுன்னா அது ஓஎம்எஸ் நாணயம். இந்த மாதிரி ஓஎம்எஸ் நாணயம் 2018 தோடிவாலா, உங்களுக்கு தெரியும், ஏல நிறுவனம் தோடிவாலான்ற ஏல நிறுவனம் ஏலத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போது எஸ்டிமேட்டட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 4000 வரைக்கும் போகலான்ற ஒரு கணிப்பில் வச்சாங்க, எஸ்டிமேட் வச்சாங்க. ஆனால் அது எவ்வளோ விலை போச்சுன்னா 24,000 ரூபாய்க்கு அந்த 5 ரூபாய் அந்த நாணயம் ஓஎம்எஸ் காயின் விலை போயிருக்கு. அதே மாதிரி இந்த 5 ரூபாய் நாணயம் இந்த 1 ரூபாய் முத்ரா காயின் இருக்குது பாருங்கள், அந்த பிளான் செட்டில் அச்சிடப்பட்ட ஒரு ஓஎம்எஸ் நாணயமும் வெளியே வந்திருக்கு. அதுவும் சர்க்குலேஷனில் கிடச்சிருக்கு. இந்த ஓஎம்எஸ் காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ரூபாய் நாணயம் இந்த 1 ரூபாய் நாணயத்தினுடைய பிளான் செட்டை அது தவறுதலாக பயன்படுத்தி அச்செடுத்துருக்காங்க. இந்த நாணயம் ஓஎம்எஸ் நாணயம் அதே மாதிரி தான். வெயிட்டு, கலர் அண்ட் மெட்டல் இது 3 சேமாக இருந்தால் ஒயிட் கலராக இருக்கணும் 5 ரூபாய் நாணயம்.
இருக்கிற இந்த ஓஎம்எஸ் நாணயம் வந்து இப்போதைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் என்னுடைய விலை இப்போ போயிட்டுருக்கு. இந்த மாதிரி ஓஎம்எஸ் காயின் உங்கள்கிட்ட கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. காயின்ஸ் கையில் வரும்போது கவனமாக பாருங்கள், அதனுடைய கலரை பாருங்கள், வெயிட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஓஎம்எஸ் காயினை கண்டுபிடிக்கலாம். வெயிட் எப்பவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். வெயிட் மிஷினில் இருந்தால் வெயிட் போட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த நாணயங்களில் பார்த்தீங்கன்னா சில எரர் நாணயம் இருக்கும், அதுவும் வேல்யூபிளானது தான். என்ன மாதிரி எரர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டை ரொட்டேட் எரர் இருக்கும், கிளாக் வைஸ் எரர், அப்புறம் டை ஷிஃப்டட் எரர். இந்த மாதிரி பல எரர் உள்ள நாணயங்கள் இதில் கிடச்சிருக்கு. அதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட அதனுடைய அந்த மிஸ்டேக்கை பொறுத்து தான் அதனுடைய வேல்யூ வந்து அதிகரிக்கும். எரர் எவ்வளோ இருக்குது அதனுடைய அளவை பொறுத்து தான் அதனுடைய மதிப்பு இருக்கும். 50 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரைக்கும் அந்த மாதிரி எரர் நாணயங்கள் கூட நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நாணயங்களை எரர் கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2009, 2010 நாணயங்கள் யூஎன்சி கண்டிஷனில் இப்போ கூட கிடச்சிட்ருக்கு. அதில் ஒரு 10 நாணயமோ 20 நாணயமோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வாங்கி வைக்கலாம். ஏன்னா யூஎன்சியில் வந்து இனி வர காலத்தில் கிடைக்காத டிமாண்ட் ஆகிடும். இந்த மாதிரி நாணயங்கள் யூஎன்சியில் கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது ஃப்யூச்சருக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு விலை போகக்கூடிய நாணயங்கள் இந்த நாணயம் இருக்கும். இப்போவே வந்து விலை குறைவாக இருக்கும்போது இதனுடைய டிமாண்ட் இனிமேல் வரும் காலங்களில் அதிகரிக்கும். அதனால் இந்த நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு நல்ல வேல்யூபுளாக இருக்கும். இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா டை வெரைட்டி நாணயங்களும் இருக்குது. அதாவது 2009, 2010 டை வெரைட்டி நாணயங்கள் இருக்குது. 2010 பார்த்திங்கன்னா பாம்பே மின்ட்டில் வந்து ரிவர்ஸில் மட்டும், அதாவது டைப் 1 பார்த்திங்கன்னா நார்மல் காயின், அது வருஷம் சிறுசாக இருக்கும், சிறிதாக இருக்கும். அதனுடைய 5 எண் பார்த்திங்கன்னா சிறிதாக இருக்கும். டைப் 2 தான் வந்து ரேர். அது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா 5 எண் வந்து பெருசாக இருக்கும். 2010 அந்த 10ன்றதில் அந்த 1 பார்த்திங்கன்னா ஒரு அழகாக போட்டிருப்பாங்க, ஸ்டைலிஷாக இருக்கும். அது அந்த 10ன்றது அந்த காயின் தான் வந்து ரேரானது. டைப் 2 வந்து ரேர். 5ன்ற எண் வந்து பெருசாக இருக்கணும். 2010ன்ற எண்ணில் வந்து பெரிதாகவும் இருக்கும். அது இப்போ 10ல் அந்த 1ன்ற எண் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அதுதான் நல்ல ரேரான ஒரு நாணயம். இந்த நாணயம் வந்து யூஎன்சி கண்டிஷனில் 60 ரூபா வரைக்கும் அதனுடைய விலை இப்போ இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரூபியேன்றது இப்போ பார்டரை வந்து தொட்ட மாதிரி இருக்கும். அந்த ரேர் காயினில் பார்த்திங்கன்னா பார்டர் வந்து மேலே இருக்கிற இந்த ரிம் இருக்குது பாருங்கள், அது வந்து இந்த ரூபியன்றது மேலே தொடுற மாதிரி இருக்கும் சில நாணயங்களில். அது வந்து ரேரானது. நார்மல் காயினில் பார்த்திங்கன்னா ரூபியன்றது பார்டரை விட்டு டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அது வந்து நார்மலான காயின். இந்த மாதிரி ரேரான காயின் வந்து உங்கள்கிட்ட வரும்போது கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு அழகாக இருக்கும். இது வந்து நல்ல வேல்யூவும் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நாணயங்களை கலெக்ட் பண்ணும்போது இதில் நிறைய டை வெரைட்டி இருக்குது, எரர் காயின் இருக்குது, நிறைய இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நாணயங்களை கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி.